தினம் ஒரு ஆசனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் அனந்தாசனம். வாங்க எப்படி அனந்தாசனம் செய்யலாம்னு பார்க்கலாம். அனந்தாசனம்ன்றது பெரும்பாலும் அனந்த சயனத்துல படுத்திருக்கிற பொசிஷன். பாருங்க, உங்களுடைய உள்ளங்கை, வலது கை உள்ளங்கை நல்ல சப்போர்ட்டா, சைட்வேஸ்ல நல்ல சப்போர்ட்டா இருக்கும். கால் ரெண்டும் நல்லா நீட்டிட்டு இருக்கும். அதுக்கு மேல என்னுடைய கை வச்சிருக்கேன். இப்ப மேல இருக்கிற தொடைக்கு மேல என்னுடைய கை, மேல இருக்கிற கை இருக்கு. சிம்பிளா ஸ்லோவா இன்ஹேல் அண்ட் ஸ்லோவா பண்ணுங்க. மேல இருக்க காலை ஸ்லோவா பண்ணி உங்களுடைய கை விரலால பெருவிரல், கால் பெருவிரல பிடிக்க பாருங்க. பிடிச்சிட்டு நார்மல் பிரீத்திங் எழுந்து மேல வரும்போது இன்ஹேல் சுவாசத்தை எடுத்துக்கிட்டே வந்து கால் மேல வந்த பிறகு நார்மல் பிரீத்திங் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல இருந்து 10 15 20 34 வரைக்கும் ஸ்லோவா டவுன் பண்ணும்போது எஸ்கேப். அப்படியே திரும்பி மதராசம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மதராசம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஓய்வு பிறகு 3 டைம் பண்ணுங்க. ஆப்போசிட் அடுத்த பக்கம் வரும்போது கால்கள் நீட்டிக்கிறோம். தொடைய மேல இருக்க கால் மேல வச்சுக்கிறோம். ஸ்லோவா இன்ஹேல் அப் 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 அப். கால் பெருவிரல்ல பிடிக்க ட்ரை பண்றோம். பிடிச்ச பிறகு நார்மல் பிரீத்திங் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவா டவுன் பண்ணுவோம். மதராசம் ஆரம்பத்துல என்னால இவ்வளவு பண்ண முடியலன்னா நீங்க ஒரு காலை பெண்ட் பண்ணிக்கலாம். கால் ரெண்டு காலுமே இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுட்டு மேல இருக்கிற காலை மட்டும் இது போல மடக்கி காலை கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல 10 to 15 கட்டிப்போம். அதே ஆசனம் தான். கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரைட் பண்ண முடிஞ்சா அடுத்த வாரம் ஸ்ட்ரைட் பண்ணலாம். ஒரு 10 daysல நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். ரொம்ப முடியாதவங்க காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் கிடைக்கும். இது ஒரு ஆப்ஷன் தான். இல்ல என்னால பண்ண முடியும்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா பண்ணிட்டு ஒரு காலை மடக்கிட்டு இன்னும் நான் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இந்த மாதிரி எடுத்து ஸ்லோவா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்லா புஷ் பண்ணலாம். ஒவ்வொரு வாரமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புஷ் பண்ணுங்க. முடிச்ச பிறகு கண்டிப்பா மகராசனம் முடிச்சு சாந்தியாசனம் கம்பல்சரி இருக்கும். சாந்தியாசனம் இருந்தாதான் இவ்வளவு பலன்கள். தேங்க்யூ.